السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. صلوا على النبي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. நம்மை எல்லாம் முஃமினாக முஸ்லிமாக படைத்தானே அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தில் பிறக்க செய்தானே அத்தகைய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஸ்லாம் நம் இடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த இஸ்லாத்தை எதிர்த்தவர்களை எதிர்த்து வீரதீரமாக போராடிய நமது சஹாபாக்கள் தான் காரணம். அப்படிப்பட்ட சஹாபாக்களில் பெயர் போனவர்கள் தான் நமது அலிநாயகம் அவர்கள். அலிநாயகத்தின் வீரத்தை பற்றி நீங்களும் நானோ இல்லை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புகழ்ந்தார்கள். உஹது போரினிலே நாயகத்தின் சொல்லியிருக்கு மாற்றமாக செயல்பட்டதின் காரணத்தினால் முஸ்லிமின் படை சிதறியது. போர்க்களத்திலிருந்து முஸ்லிம்கள் அங்கும் இங்கும் ஓடினார்கள். இதற்கிடையிலே காஃபிர்கள் ஒரு வதந்தியை பரப்புகிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்று வதந்தியை பரப்புகிறார்கள். இதை கேட்ட அலிநாயகம் அவர்கள் உடனே உயிருடன் இருக்கும் முஸ்லிம்களிடத்தில் சென்று பார்க்கிறார்கள். அங்கு நாயகம் காணவில்லை. பிறகு உடனே ஷஹீதாக்கப்பட்ட கூட்டத்திற்கு மத்தியில் சென்று பார்க்கிறார்கள். அங்கும் நாயகத்தை காணவில்லை. ஆகையால் அலிநாயகம் அவர்கள் நாயகத்தை நாம் செய்த கேவலமான செயலின் காரணத்தினால் அல்லாஹ் தஆலா மேலுலகத்திற்கு அழைத்து விட்டான். இதற்கு மேல் நாம் ஏன் உயிருடன் இருக்க வேண்டும் என்று போர் படைக்கு மத்தியில் சென்று ஷஹீதாகி விடலாம் என்று போர்க்களத்தில் நுழைகிறார்கள். அப்போது போர்க்களத்தில் நுழைய காஃபிர்களின் கூட்டத்திற்கு மத்தியில் நாயகத்தை பார்க்கிறார்கள். உடனே அவர்கள் நாயகத்திற்கு அருகில் சென்று நின்று கொள்கிறார்கள். அப்போது நாயகத்தை தாக்குவதற்காக ஒரு காஃபிர் கூட்டம் வருகிறது. நாயகம் அவர்கள் அவங்களை தடுங்கள் என்று சொன்னார்கள். உடனே அலிநாயகம் அவர்கள் தனி நபராக நின்று அக்கூட்டத்திற்கு மத்தியில் சென்று அந்த கூட்டத்தை வெட்டி வீழ்த்தினார்கள். இன்னொரு பக்கம் அதேபோல் இன்னொரு கூட்டம் வருகிறது. அதையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டினார்கள். உடனே மீண்டும் அலிநாயகம் அவர்கள் அந்த கூட்டத்தை தனியாளாக அந்த கூட்டத்திற்கு மத்தியில் சென்று அந்த கூட்டத்தை வெட்டி வீழ்த்தினார்கள். தனியாளாக இரண்டு கூட்டத்தையும் தடுத்து நிறுத்தி பலரையும் வெட்டி வீழ்த்தினார்கள். அதே போல் ஒரு முறை அலிநாயகம் அவர்களின் வீரத்தை வெளிச்சம் போட்டு காட்டியது ஹைபர் போர் என்றும் சொல்லலாம். ஹைபர் போரிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் இஸ்லாமிய சேனையின் கொடியை ஒரு மனிதரிடம் தரப்போகிறேன், அல்லாஹ் அவரின் கரங்களில் வெற்றியை அளிப்பான் என்று சொன்னார்கள். அடுத்த நாள் காலையானது. அந்த கொடியை வாங்குவதற்காக அனைத்து சஹாபாக்களும் ஆர்வமாக இருந்தார்கள். ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி இப்னு அபூ தாலிப் எங்கே என்று கேட்டார்கள். அவருக்கு கண்வலி என்று சொன்னார்கள். அவர்களை என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று ஆள் அனுப்பி அவர்களை வரவழைத்தார்கள். பிறகு தம் உமிழ்நீரை அவர்களின் கண்ணில் தடவினார்கள். உடனே அவரின் கண்வலி சரியாகிவிட்டது. பிறகு கொடியை அவர்களிடம் கொடுத்து அனுப்பினார்கள். எந்த அளவு அலிநாயகத்தின் வீரம் வெளிப்பட்டது என்று சொன்னால், அலிநாயகத்துடைய கேடயத்தை ஒருவன் உடைத்து விட்டான். அலிநாயகம் அவர்கள் அங்கும் இங்கும் சுற்றி பார்த்தார்கள். பிறகு பக்கத்தில் இருந்த கோட்டையின் கதவை இரண்டு உலுக்கி தூக்கினார்கள். கதவு கையோடு வந்தது. அதை வைத்து போரிலே கேடயமாக பயன்படுத்தினார்கள். போல் முடிஞ்சு அதை தூக்கி போட்டார்கள். பிறகு அதை 40 சஹாபாக்கள் சேர்ந்தும் தூக்கினார்கள். தூக்க முடியவில்லை என்று வரலாறு சொல்லப்படுகிறது. இதுதான் அலிநாயகத்தின் வீரம் அன்பர்களே. ஆகையால் அவர்களின் முழு வீரத்தை பற்றி இது பேசுவதற்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.